இன்ஸ்டா மில்லினியர் எபிசோட் 14. மலருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அவளை ஒரு பெரிய மாலிற்கு அழைத்து வந்திருந்தான் கிஷோர். அவர்களை மறைமுகமாக கவனித்து கொண்டிருந்த கௌதம் கிஷோரை பழிவாங்க மனதில் திட்டம் போட்டு கொண்டிருந்தான். அது கிஷோருக்கு சொந்தமான மால் தான். ஆனால் அனைவரிடமும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கிஷோர் ஏற்கனவே சொல்லியிருந்தான். மலருக்கு பிடித்த ட்ரெஸ் ஒன்றை கிஷோர் எடுத்து கொடுக்க மலர் மிகவும் மகிழ்ச்சியானாள். அதை மறைந்திருந்து பார்த்த கௌதம் மனதில் கிஷோரை அசிங்கப்படுத்த பெரிய திட்டங்கள் ஓடியது. அதே நேரத்தில் கிஷோருக்கு வக்கீல் வேதாச்சலம் போன் செய்தார். அவனால் அந்த போனை எடுப்பதை தவிர்க்க முடியவில்லை. ஹலோ, சொல்லுங்க என்றான். உடனே வேதாச்சலம், நீ இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும். உன் காலேஜ் பசங்களும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க என்றார். கிஷோருக்கு அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் தான் மலருடன் வெளியே சுற்றி கொண்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொண்டிருந்தான். இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லி சமாளிக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. வேதாச்சலம் கண்டிப்புடன், நீ அதுல கலந்துகிட்டு தான் ஆகணும், இது உங்க ஃபேமிலி ஆர்டர் கிஷோர் என்றார். உடனே சலிப்புடன் கிஷோர் அங்கு செல்ல சம்மதித்தான். மேலும் அது மலைவாழ் மக்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காக டொனேஷன் வழங்கியவர்களுக்கான பாராட்டு விழா. அதனால் கிஷோர் அங்கு செல்ல சம்மதித்தான். பின் மலரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்து சென்றார். மலர் அவளுக்கு கிஷோர் வாங்கி கொடுத்த அந்த புதிய ட்ரெஸ்ஸை அணிந்துதான் அவனுடன் வந்தாள். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இருந்தது. அனைவரும் அழகான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் சந்தோஷமாக நடந்தபடி இருந்தனர். கிஷோரும் மலரும் அமைதியாக ஒரு டேபிளுக்கு சென்று உட்கார்ந்தனர். அப்போது மலருக்கு தெரிந்த ஒரு பெண் மலர் என்று மெதுவாக அழைத்தாள். அவளுக்கு உண்மையில் தான் பார்ப்பது மலர்தானா என்று சந்தேகம் வந்தது. ஏனென்றால் அவள் போட்டிருக்கும் காஸ்ட்லியான ட்ரெஸ் அவளது தோற்றத்தை இன்னும் அழகாக காட்டியது. மலர் அந்த பெண்ணை பார்த்து, ஹே நர்மதா என்று சந்தோஷமாக கூப்பிட்டாள். என்னடி ஆளே மாறிட்ட? ஆமா, உனக்கேது இந்த ட்ரெஸ் என்று நர்மதா அவளது ட்ரெஸ்ஸிலேயே தான் குறியாக இருந்தாள். அவள் மலரின் சொந்த ஊரைச் சேர்ந்தவள். இருவரும் ஸ்கூலில் ஒன்றாக படித்திருந்தனர். மேலும் மலரின் குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அவளால் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியும் என்று பொறாமைப்பட்டாள் நர்மதா. அப்போது மலர் கிஷோரை காட்டி, இது என் ஃப்ரெண்டு கிஷோர், இவர் தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாரு என்று சொன்னாள். உடனே அவள் கிஷோரை திரும்பி பார்த்து லேசாக சிரித்தாள். பின் அவனை பார்த்ததும், இவனே பார்க்க சாதாரணமாக தான் இருக்கான், இவன் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருப்பான் என்று யோசித்தாள். அப்போது நர்மதாவின் ஃப்ரெண்டு ராஜு அங்கு வந்தான். ஹாய் நர்மதா, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்றவன் அப்போது கிஷோரை பார்த்து லேசாக அதிர்ச்சியானான். ஏய், நீ இங்க என்ன பண்ற என்று அவனிடம் கேட்டான். ராஜு கிஷோரின் கிளாஸ்மேட். உடனே கிஷோர், நானும் இதுக்கு டொனேஷன் பண்ணியிருக்கேன், அதான் வந்தேன் என்றான். அதனை கேட்டு ராஜு கொஞ்சம் சத்தமாக சிரித்தான். என்ன, நீ டொனேஷன் பண்ணியிருக்கியா? எவ்வளவு பண்ண என்று அவனை கிண்டல் செய்யும் தோணியில் கேட்டான். கிஷோர் ஒரு முறை மேனகாவுடன் காலேஜ் வாசலில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றபோது அங்கு வந்த ஒரு பெண்ணிடம் உண்மையில் அவன் டொனேஷனாக 8 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான். ஆனால் இப்போது அவனால் அந்த தொகையை சொல்ல முடியாது. சொன்னால் அது தன் அடையாளத்தை தெரியப்படுத்திவிடும் என்று பயந்தான். அதுவும் இல்லாமல் இந்த ராஜு இப்படி பேசியது அவனுக்கு பிடிக்காமல் போக அவனிடம், அது உனக்கு தேவையில்லாதது என்று சொன்னான். உடனே அதற்கு அவன் கிண்டலாக அவனை பார்த்து சிரித்தான். கிஷோரால் என்ன செய்திருக்க முடியும் என்று நினைத்துதான் ராஜு சிரித்தான். மேலும் அவனது ஃப்ரெண்டு நர்மதாவிடமும் கிஷோர் பற்றி சொல்லி அவனை கலாய்த்து கொண்டிருந்தான். அப்போது ஃபங்க்ஷன் தொடங்கியது. அதிகமாக டொனேஷன் கொடுத்தவர்கள் எல்லோரையும் அழைத்து பாராட்டினார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்திய பெண், நமக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 8 லட்சம் ரூபாய் டொனேஷன் பண்ணியிருக்காரு, ஆனா அவர் தன்னோட பேரை எங்கேயுமே சொல்லல என்றார். அப்போது அங்கிருந்தவர்கள் மத்தியில் ஒரே சலசலப்பு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னால எப்படி 8 லட்சம் ரூபாய் டொனேஷன் பண்ண முடியும் என்றான் ஒருவன். ராஜு மற்றும் நர்மதா இருவரும், அந்த 8 லட்சம் கொடுத்தவன் நம்ம காலேஜில் யாராக இருக்க முடியும் என்று பேசிக்கொள்ள கிஷோர் அமைதியாக மலருடன் ஒன்றும் தெரியாதது போல உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு அவனுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல விருப்பம் இல்லை. அப்போது பணம் கொடுத்த மற்றவர்கள் எல்லோரும் மேடையில் ஏறி சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போட்டோ எடுத்து கொண்டு இருந்தனர். அப்போது கிஷோர் மலரிடம், நீ கொஞ்சம் இங்கே இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமை நோக்கி சென்றான். அப்போது ஒரு பெண் கிஷோரை பின்தொடர்ந்தாள். அவன் அவளை சரியாக கவனிக்கவில்லை. கிஷோர் பாத்ரூம் போயிட்டு வந்ததும் உடனே அந்த பெண் கிஷோரின் கையை பிடித்து இழுத்து சென்று மேடையில் ஏற்றினாள். கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை, அவள் ஏன் தன்னை மேடையில் ஏற்றினாள் என்று. பின் அந்த பெண் மைக்கை வாங்கி, ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 8 லட்சம் ரூபாய் டொனேஷன் பண்ண ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்லை, இவர்தான் என்று எல்லோரிடமும் சொன்னாள்.
அப்போதுதான் கிஷோர் நன்றாக அந்த பெண்ணின் முகத்தை கவனித்தான். அவள் அன்று அவனிடம் டொனேஷன் வாங்கிய அதே பெண். அவனை அவள் நன்றாக ஞாபகம் வைத்திருந்தாள். அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது. என்னது, இவனா என்று சிலர் வாயை பிளந்தனர். இதற்கு மேலும் தன் அடையாளத்தை மறைக்க முடியாதென்று கிஷோர் மனம் படபடக்க அவன் மலரை பார்த்தான். அவள் அதிர்ச்சியுடன் கிஷோரை பார்த்தாள். கீழே உட்கார்ந்திருந்த ராஜு மற்றும் நர்மதாவும் அவனை அதிர்ச்சியில் பார்த்தார்கள். உண்மையிலேயே அவன் பணக்காரனா? என்ன நடக்குதுங்க என்று நினைத்து ராஜு குழப்பமானான். கிஷோரின் ஏழ்மையை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். கிஷோர் இப்போது மேடையில் நின்றிருக்க எல்லோருடைய பார்வையும் அவன் மேல்தான் இருந்தது. சார், நீங்க இங்க வந்தது இங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்று அந்த பெண் மைக்கை இப்போது கிஷோரிடம் கொடுக்க, மைக்கை வாங்கிய கிஷோர், என் பேரு கிஷோர், நான் தான் 8 லட்சம் ரூபாய் டொனேஷனை கொடுத்தேன். இந்த பணம் நான் கடந்த சில வருஷமா பார்ட் டைம் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணம். ஏழை மாணவர்களோட படிப்புக்கு என்னால் உதவ முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே எல்லாருக்குமே பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை விட நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. ஏன்னா என் கூட இப்போ மலர் இருக்கா. மலர் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவன் என்று கூறிவிட்டு மலரை பார்க்க, அங்கு நடந்த குழப்பத்தையும் மீறி மலர் கிஷோரின் கண்களை ஆழமாக பார்த்தாள். அதில் காதல் நிறைந்திருந்தது. அவன் சொல்வதை அப்படியே நம்பினாள். அங்கு அந்த ஏழை மலைவாழ் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள். எல்லாரும் ஒன்றாக மேலே வந்து கிஷோர் கைகளை பிடித்து நன்றி சொல்ல, கிஷோர் கண்கள் கலங்க அவர்களையே பார்த்தான். கூட்டத்தில் இருந்த அனைவருமே அவன் பேசி முடித்த அந்த காட்சியை பார்த்து கை தட்டினார்கள். ராஜு மற்றும் நர்மதா இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இதுவரை கிஷோரை கேலி செய்து சிரித்ததற்கு முகத்தில் அடித்தது போல கிஷோர் செய்துவிட்டான் என்ற அவமானம் அவர்கள் முகத்தில் இருக்க, கூட்டத்தில் எல்லோரும் கைத்தட்ட வேறு வழியில்லாமல் அவர்களும் கைத்தட்டினார்கள். இவன் பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான் போலையே, இவன்கிட்ட முதல்ல இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று ராஜு மனதில் நினைத்து கொண்டான். அதன்பின் கிஷோர் மலரை அழைத்து கொண்டு அங்கிருந்து பைக்கில் விரைந்தான். மலருக்கு பணக்காரர்கள் பிடிக்காது என்று தெரியும். இந்த உண்மையை அவளிடம் எப்படி சொல்வதென்று கிஷோர் குற்ற உணர்ச்சியில் இருக்க, அவள் கிஷோரை முழுமையாக நம்பினாள். அவளை ஹாஸ்டலில் டிராப் செய்தாள். பின் மறுநாள் கிஷோர் காலையில் எழுந்து அவனுடைய நண்பர்களுடன் காலேஜுக்கு சென்றான். போகும்போது அவர்களிடம் அந்த டெவில் கேங் பற்றி பேசினான். டெவில் கேங்கா? இதுவரைக்கும் அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று கூறினான் சரண். ஆமாடா, சிரிப்பு தான் வருது. என்ன கோமாளித்தனமான பேர் இது, டெவில் கேங் என்று ரோஹன் கிண்டலடிக்க, எனக்கும் அதை முதல்ல கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு என்று கிஷோர் சொல்லும்போது, அவர்களுக்கு எதிரில் 3 ஃபாஸ்ட் பைக்குகளில் வீலிங் அடித்துக்கொண்டே சிலர் செல்ல, அவர்கள் அனைவரும் ஒன்று போல கிஷோரை கடக்கும் முன் அவனை பார்த்தார்கள். கிஷோரும் அவர்களை பார்த்தான். உடம்பில் டாட்டூ, முடிக்கு கலர் டை அடித்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் கிஷோர் அடையாளம் கண்டுகொண்டான். அன்னைக்கு ஹோட்டல்ல மலர்கிட்ட வம்பிழுத்த கேங் தானே இவனுங்க, இவனுக்கு தான் அந்த டெவில் கேங்கா என்று யோசித்துக்கொண்டே அவர்கள் சென்ற திசையில் பார்த்தான். டெவில் கேங் பற்றி நண்பர்களுடன் கிஷோர் பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு கால் வந்தது. ராயல் பேங்க் தாரா தான் அழைத்திருந்தாள். கிஷோர் அட்டன் செய்ய, கிஷோர் சார், அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே யாரோ ஒருத்தன் வந்து உங்களை பத்தி பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிருக்கான். அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன். அவனோட போட்டோவை இப்போ உங்க மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன் என்று தாரா கூறினாள். சூப்பர் தாரா, தேங்க்ஸ் என்று கிஷோர் கூறினார். அப்புறம் என்று தாரா மேலும் பேச்சை வளர்க்கலாம் என்று நினைத்த போது கிஷோர் காலை கட் செய்தான். அவனுடைய மொபைலில் தாரா அனுப்பிய அந்த போட்டோவை பார்க்க, அந்த போட்டோவில் இருந்த நபர் யாரா இருக்கும், இவன் எதுக்காக என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான் என்று கிஷோர் நினைத்தான். அதே நேரத்தில் அந்த காலேஜ் அறை ஒன்றில் கிஷோரிடம் ஹோட்டலில் அடிவாங்கிய அந்த மூவரும் அவர்களின் பெண் தோழிகளும் நுழைந்தார்கள். அந்த அறை முழுக்கவே அவர்களை மாதிரி வித்தியாசமான டாட்டூ போட்டிருந்த மாணவர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஜெரோம் நின்றிருந்தார். டெவில் கேங் தலைவன் அனைவரையும் பார்த்து, நம்மளை எதிர்த்த ஒருத்தனை நாம பழிவாங்கணும். மொத்த காலேஜ்லயும் காசு இல்லாதவனுங்க நம்மளை பார்த்தா பயந்து ஒதுங்கி போவானுங்க. ஆனா ஒருத்தன் நம்மளை எதிர்த்து நிறைய விஷயம் செஞ்சுட்டான். நமக்கு கீழே இருந்த அடியாட்கள் எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. என்னோட கையை உடைச்சு அனுப்பிட்டாங்க. நம்ம ஆட்களை ஒரு ஹோட்டல்ல வச்சு அடிச்சிருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், கிஷோர். அப்புறம் அவனோட காதலி மலர். 2 பேரையும் சும்மா விடக்கூடாது என்று கோபமாக அருகில் இருந்த சுவற்றை அடித்தான். அந்த டெவில் கேங் அவனை கொல்ல எதையும் செய்ய தயாரானது. இது எதையும் அறியாமல் கிஷோர் காலேஜ் கேண்டீனில் அவனுடைய நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டிருந்தான். டெவில் கேங் பற்றி அவர்கள் மொத்தமாக மறந்துவிட்டு சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டே இருக்க, மலருக்கு கால் செய்த கிஷோர் அவளை சந்திக்க ஏரிக்கரைக்கு சென்றான்.
அங்கே சில மணி நேரம் பேசிவிட்டு இருவரும் கிளம்ப அங்கே ஒரு மொபைல் இருந்ததை அவள் பார்த்தாள். மலர் அதனை எடுத்து பார்த்தாள். சிம் எதுவும் இல்லாமல் இருந்ததும் கிஷோர் என்று மலர் அவனிடம் அதை காட்ட கிஷோர் அந்த மொபைலை வாங்கி பார்த்தான். புதுசு மாதிரி இருக்கு, இது யாரோடதா இருக்கும் என்று கிஷோர் யோசிக்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், அதை என்கிட்ட கொடு, நான் வச்சிருக்கேன், நாளைக்கு காலேஜில் போய் கொடுத்துடலாம் என்று கூறினாள் மலர். பின் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். மலர் கையில் இருக்கும் அந்த போன் யாருடையது என்று தெரியாமல் மறுநாள் காலேஜ் நிர்வாகத்திடம் கொடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அதனால்தான் அவளுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று அவளுக்கும் கிஷோருக்கும் தெரியவில்லை. கிஷோரும் மலரும் ஏரியில் இருந்து ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றனர். மறுநாள் எப்போதும் போல கிஷோர் காலேஜ் முடிந்து வெளியே உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் மலரை சந்திக்க இருந்தான். அவளுக்காக முன்னாடியே வந்து காத்திருந்தான். அப்போது கிஷோருக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் ப்ரொஃபசர் கார்த்திகேயனின் பணம் திருடப்பட்டுள்ளது, விவரம் தெரிந்தவர்கள் உண்மையை கூறவும் என சொல்லியிருந்தனர். அந்த மெசேஜை ப்ரொஃபசர் சிவராமன் அனுப்பியிருந்தார். கார்த்திகேயன் ப்ரொஃபசரை சந்திக்க மலர் ஹாஸ்பிட்டல் சென்றிருப்பதாக அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். காலேஜ் முழுக்க பணம் காணாமல் போனது பற்றி வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ தான் திருடியிருப்பார்கள் என்று பேச்சு அடிபட்டது. ப்ரொஃபசர் சிவராமன் அவரது ரூமில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவன் கதவை தட்டி உள்ளே வருவதை பார்த்தார். அவன் உள்ளே வந்து கதவை சாத்தினான். அப்போது சிவராமன், கௌதம் என்ன பண்ற என்று கேட்டார். ப்ரொஃபசர், எனக்கு கார்த்திகேயன் சார் பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியும் என்றான் கௌதம். உடனே ப்ரொஃபசர் சிவராமன், என்ன சொல்ற கௌதம், உனக்கு அது யாருன்னு தெரியுமா என்று ஆர்வமானார். பின் அவனிடம், யாருன்னு சொல்லு என்று கேட்டார். அவன் சற்றும் யோசிக்காமல் கிஷோர் என்று சொன்னான். கிஷோரா என்று அவர் கேட்க, அவனேதான், ரீசெண்டா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நித்யாவோட ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டான். அப்புறம் எந்த தயக்கமும் இல்லாம ஒரு 8 லட்சம் ரூபாய் எடுத்து டொனேஷன் பண்ணான். அவன் கூட சுத்திட்டு இருக்கிற மலர்ன்ற பொண்ணுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். இந்த பணம்லாம் இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி சார் வந்திருக்கும் என்று அவனது சமீப கால எல்லா நடவடிக்கைகளையும் சொல்லி ப்ரொஃபசர் கார்த்திகேயனின் பணத்தை திருடியது கிஷோர் தான் என்று கௌதம் உறுதியாக கூறினான். கௌதம் சொன்னதும் சிவராமன் சற்று குழம்பினார். அதுவும் இல்லாமல் ராஜுவையும் அழைத்து வந்து கிஷோருக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்தான். அன்று 8 லட்சம் டொனேஷன் கொடுத்தது பற்றி அவனும் கூறினான். ப்ரொஃபசர் சிவராமனுக்கும் கிஷோரின் மீது சந்தேகம் வந்தது. ஆமா, எப்படி இதுக்கெல்லாம் அவனுக்கு பணம் கிடைச்சது என்று யோசித்தார். இந்த சூழ்ச்சியில் இருந்து கிஷோர் எப்படி தப்பிக்கப் போகிறான்? டெவில் கேங் உண்மையில் என்ன செய்ய போகிறார்கள்? கிஷோரை மறைமுகமாக கண்காணிக்கும் அந்த நபர் யார் என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லியனர் ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம். கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க.